வணக்கம். பிரத்யேகமாக இந்த பதிவு தாவேகா கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, தாவேகா கட்சிக்கு போயின்னு இருக்கிற மற்ற இதர கட்சிகளை எம்எல்ஏ கட்சி தொண்டர்கள் அவங்களுக்கு தான் இந்த பதிவு. நான் சொல்கிற பதிவில் சில வார்த்தைகள் கடுமையாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அந்த கடுமையான வார்த்தைக்கு சொந்தக்காரர் நான் இல்லை, விஜய். ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு உங்களை தரமாக திருச்சியில் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் போயிட்டு பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு போய் தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இசிகா, இப்படி பல ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறீங்க. இன்னும் இந்த வெள்ளமண்டி நடராஜன் இப்படி பல எல்லாம் போயிருக்கிறீங்க. அல்லு சில்லுங்கெல்லாம் போயிருக்கிறீங்க. இந்த அல்லு சில்லுங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ஈனம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பதவின்ற ஒன்று கொடுத்தா வந்து எங்ககிட்ட ஒட்டிப்பீங்கன்ற மாதிரி உங்களை கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். நான் பேசலை, அதுக்குண்டான பதிவுகள் இருக்குது, லைவ்லையும் போயின்னு இருக்கு, நீங்கள் போய் பார்த்துங்க. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த அல்லு சில்லுங்களுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லைன்னாங்க. இதுக்கு முன்னாடி பதிவுலையும் போட்டிருக்கிறேன். தயவு செய்து கேட்குறேன், கவர்னர் ஆட்சி வரட்டுமே, பிஜேபி தமிழ்நாட்டு பரணம் பறிக்கட்டுமே, பிஜேபி தமிழ்நாட்டை ஆளட்டுமே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏங்க இந்த மாதிரி சினிமா மோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவில் அறையிற மாதிரி உத்தரப்பிரதேசம், பாம்பே, மணிப்பூர் இது போல் தமிழ்நாடு நடக்கட்டுங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. மற்ற கட்சிக்காரங்களை உங்களுக்கெல்லாம் என்ன அர்ஜென்ட்? இந்த வாய் திமிரால தான் அந்த தாவேகா கட்சி அழிய போகுது. அது ஒரு ஜனம் அப்படி தான் பேசுகிறாரு. மரியாதைக்குரிய திரு விஜயும் அவர்களும் அதான் பேசுகிறாரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இளைய சமுதாயம் அந்த சினிமா போதையிலேருந்து விடுபட்டங்க. விஜய் சார், உங்கள் கட்சி ரொம்ப துயரமான நிலைமைக்கு போயிடும். தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. அது பேசாதீங்க. மற்ற கட்சிகளை அல்லு சில்லுன்றீங்க. அந்த அல்லு சில்லில் உள்ள அல்லு சில்லு கட்சி தான் இப்போது வைகோ அவரும் வரப்போகிறாரு. அவர் வயசு என்ன, அவர் அனுபவம் என்ன? அல்லு சில்லுங்கள்லாம் போங்க, தாவேகா கட்சியில் போயிட்டு பதவி கொடுப்பாங்க, அதை வாங்கி பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி நக்கி சாப்பிடுங்க. உங்களை நல்லா வச்சு செய்வார்.